ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருவிகாஸ் தரஸ் கார்டன்ஸ். வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய கனகாம்பர பூச்செடியை காட்டுறேன். இந்த பூவில் பாருங்கள், இந்த செடியில் பாருங்களேன் எவ்வளவு பூக்கள் இருக்குது அப்படின்னா. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நிறைய கருவேப்பிலை செடி, சரிங்களா, சுண்டக்காய் செடி, ஸோ இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கேன். அகத்தி போட்டிருக்கேன். அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன், சரிங்களா. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி, கத்திரிக்காய் செடி இதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இந்த கனகாம்பர செடி பெருசாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதையும் செப்பரேட்டாகவே காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பூக்கள் இருக்குது அப்படின்னா, சரிங்களா. ஸோ 2 or 3 days ஒன்ஸ் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா வந்து இதில் இருக்கக்கூடிய பூவெல்லாம் அப்படின்ட்டு போய் எங்கள் வீட்டு குட்டி தேவதை எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா இதை கட்டி தலையில் வச்சு விடுவோம் ஸ்கூலுக்கு, சரிங்களா. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்களுக்கு 2 பேர்த்துக்குமே சண்டே லீவ் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த பூவெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம், சரிங்களா. ஸோ பறித்து என்ன செய்வோம், ஈவினிங் ஆர் ஆஃப்டர்நூன் அதை கட்டி நாங்கள் மண்டே மார்னிங் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வச்சு விடுவோம். சரி வாங்க, நம்ம முன்னாடி இருந்து என்ன செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னா இந்த பூவெல்லாம் பிடுங்கிட்டு வந்துடலாம், சரிங்களா. இந்த மாதிரி உங்கள் வீட்டிலையும் கனகாம்பர செடி நிறைய வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த செடியை எப்படி வளர்க்குறீங்க, என்ன மாதிரி உரம்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத காட்டுங்க, சரிங்களா. நான் எப்பயுமே சொல்கிறது, நான் இந்த செடிக்கும் மாட்டுச்சாணமும் காய்கறி வேஸ்டேஜு, சரிங்களா, இலைகளுடைய வேஸ்டேஜ் தான் நான் அதில் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ வாங்க, நான் இந்த செடியில் இருக்கக்கூடிய பூவெல்லாம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பிடுங்க பாருங்கள், சரிங்களா. இதை பிடுங்கி இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு கட்டி வச்சு விட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியில் நான் காட்டுறேன் எவ்வளவு பூவு இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பவே மாட்டீங்க, சரிங்களா. கிட்டத்தட்ட என்ன செய்கிறதுனா ஒரு 200 or 300 ஃப்ளவர்ஸ் இருக்கும், இந்த கனகாம்பர பூ இருக்கும். ஸோ அதை கட்டி வச்சு விட்டோடனே எங்கள் பாப்பாவுக்கு தலை நிறைய என்ன இருக்குதுன்னா பூ இருக்குது. லாஸ்ட்டாக பாருங்களேன், நான் காட்டியிருப்பேன் ஒரு டிஃபன் பாக்ஸில் எவ்வளவு பூ இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு கொஞ்சம் செடியில் இவ்வளோ பூவா அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக பாருங்கள், இருக்கும், சரிங்களா. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது கனகாம்பர செடியோ அல்லது கனகாம்பர செடியிலே நிறைய வெரைட்டி வச்சுருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கண்டிப்பாக அந்த வெரைட்டி ஃப்ளவர்ஸை நான் எங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன், சரிங்களா. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாழை மரம் இருக்குது. நான் அந்த வாழை மரத்தை ஒரு நாளைக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். அந்த வாழை மரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, யூஸ்வலாக எல்லாருமே ஒரு ரகம்தான் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. ஆனால் நான் எங்கள் வீட்டு வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாழை மரமும் ஒரு ரகமாக நாங்கள் வச்சுருக்கோம், சரிங்களா. அதை கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னா இதை நான் காட்டுறேன் பாருங்கள், சரிங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பூவை தான் என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா பிடுங்கிக்கிட்டு இருக்கேன். ஏன் நான் ஃபேஸை காட்டாமல் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் 2மே குட்டி பாப்பாக்க எங்கள் வீட்டில் மிஸ்ஸஸ் வேலை செஞ்சிட்ருக்காங்க, சரிங்களா. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பூ இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.